धीमी तक झणु तक धीमी तक झणु तक धीमी तक झणु तक धीमी तक झणु दर्गडोम 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 तट तजम तजम करता दर्गडोम करता दर्गडोम तक दिन ताम तक तट तजम तक तट तजम तक तट तजम तक करता दर्गडोम तक करता दर्गडोम तक दिन ताम तट दित तट तजम तट दित तट तजम तट दित तट तजम तक दिक्कु करता दर्गडोम तक दिक्कु करता दर्गडोम तक दिक्कु करता दर्गडोम तांडव गणपति सतिमितो मेना 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 तांडव गणपति ஆண்டவன் கணபதி அருளிடவாயன 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 தாண்டவ கணபதி சதிமிதோ என தாண்டவ गणपति नर्तन गणपति नलिनवे पार्थिड नर्तन गणपति नलिनवे पार्थिड दर्शितो मेन शिव नडन तुळिरे दर्शितो मेन शिव नडन तुळिरे नर्तन गणपति नलिनवे पार्थिड दर्शितो मेन शिव नडन तुळिरे नर्तन गणपति नलिनवे पार्थिड दर्शितो मेन शिव नडन तुळिरे तांडव गणपति सतिमितो मेन तांडव गणपति सतिमितो मेन तांडव गणपति तांडव गणपति तांडव गणपति இந்த அழகிய தருணத்தில் பாரம்பரியமும் பக்தியும் கலந்த ஒரு சிறப்பு நிகழ்வான சலங்கை பூஜை விழாவில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்களையும் மற்றும் இங்கு திரண்டு நிற்கும் அனைத்து கலை அன்பர்களையும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் மனமாற வரவேற்கிறேன். இன்று இந்த மேடையில் தனது கலை பயணத்தின் முக்கியமான கட்டத்தை எட்டும் 8 இளம் நட மாணவிகள் ட்ரினேத்ரா அகாடமியின் திறமையான குரு குமாரி MP பிரேர்னா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்று இந்த சலங்கை பூஜைக்கு தயாராகியுள்ளனர். சலங்கை என்பது வெறும் அலங்காரம் அல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு அர்ப்பணிப்பு. இன்று இந்த 8 குழந்தைகள் அந்த புனிதமான பயணத்தின் முதல் படியை எடுத்து வைக்கின்றனர். முதலில் இறைவணக்கம்.
गणपते नमो नमः शंकरे तनया नमो नमः गणपते नमो नमः शंकरे तनया गणपते नमो नमः शंकरे तनया नमो नमः गणपते नमो नमः शंकरे तनया नमो नमः गणपते अंकुशधर मंगलकर पंकज चरण अंकुशधर मंगलकर पंकज चरण वरण गौ गणपते नमो नमः शंकरे तनया नमो नमो गणपते पंकज सनादि वंदित भक्तादि शरण मोदित पंकज सनादि वंदित भक्तादि शरण मोदित कुंकुमाभ गुणनिधि हरिकेश कुमार कुंकुमाभ गुणनिधि हरिकेश कुमार मल्लार गौ गणपते नमो नमः शंकरे तनया नमो नमो गणपते நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக விநாயகர் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் புஷ்பாஞ்சலியை காண இருக்கிறோம். புஷ்பாஞ்சலி என்பது மலர் அர்ப்பணம். ஆதி தாளத்திலும் நாட்டை ராகத்திலும் அமைந்த இந்த அரங்கேற்றம் எல்லா விக்னங்களையும் நீக்கி இனிதான தொடக்கத்திற்கான நமஸ்காரமாக அமைகிறது.
ரூபக தாளத்திலும் அமைந்த இந்த அங்கம் நிறுத்தத்தின் அழகையும் அடிகளின் துல்லியத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதியில் குழந்தைகள் தங்கள் திறமையை தனித்தனியாக வெளிப்படுத்த உள்ளனர். இப்போது ஜதீஸ்வரத்தில் தனித்தனி ஆட்டமாக தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ள மாணவிகளை ஒவ்வொருவராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறேன். குமாரி ஜெயவர்ஷினி. 10 வயதான ஜெயவர்ஷினி திரு ஏ ராம் சாய் பிரசாத் மற்றும் திருமதி ஏ சந்தியாராணி அவர்களின் மகள். ஸ்பிரிங்ஃபீல்ட் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக குரு குமாரி MP பிரேர்னா அவர்களின் வழிகாட்டுதலில் பரதநாட்டியம் பயின்று வருகிறார். ஆர்வமும் உற்சாகமும் மிக்க நடன கலைஞராக திகழும் இவர் அறிவியல், ஓவியம் மற்றும் கைவினை பணிகளிலும் ஆர்வம் கொண்டவர்.
குமாரி எஸ் ஜனனி. திருமதி பரிமலா மற்றும் திரு சதீஷ்குமார் அவர்களின் மகளான ஜனனி SBSM கேர்ள்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக பரதநாட்டியம் பயின்று வருகிறார். நடனத்துடன் சேர்த்து ஓவியம், கைவினை மற்றும் பாடல்களிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர். குமாரி A மோனாஸ்ரீ. திரு V அர்ஜுன் மற்றும் திருமதி D தனலட்சுமி அவர்களின் மகளான மோனாஸ்ரீ ஆல் ஏஞ்சல்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக பரதநாட்டியம் பயின்று வரும் இவர் பல்வேறு கோவில்களில் மற்றும் சபாக்களில் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். குமாரி A சிவாலி. திரு C அழகிய நம்பி மற்றும் திருமதி A ரேகா அவர்களின் மகளான சிவாலி MA கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்து பரதநாட்டியம் பயிலும் இவர் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு விருதுகளும் பெற்றுள்ளார். குமாரி N கனிஷ்கா. திரு M நீலமேகம் மற்றும் திருமதி J ஐயம்மாள் அவர்களின் மகளான கனிஷ்கா கேந்திர வித்யாலயாவில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 6 வயதிலிருந்து பரதநாட்டியம் பயின்று வரும் இவர் பல்வேறு கோவில்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தன் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். குமாரி S நித்யஸ்ரீ. திரு சதீஷ்குமார் மற்றும் திருமதி பரிமலா அவர்களின் மகளான நித்யஸ்ரீ SBSM கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 6 வயதிலிருந்து பரதநாட்டியம் பயிலும் இவர் SSBM காட் டேலண்ட் 2025 பட்டம் பெற்றுள்ளார். இந்த இளம் கலைஞர்களின் அர்ப்பணிப்பும் முயற்சியும் இன்றைய மேடையில் அழகாக வெளிப்பட உள்ளது. அவர்களை உங்கள் உற்சாகமான கைத்தட்டல்களால் வரவேற்று அவர்களின் ஆட்டத்தை ரசித்து ஆதரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தாளத்திலும் ராகமாளிகை ராகத்திலும் அமைந்த இந்த அழகான அங்கம் பாவமும் அபிநயமும் நிறைந்த ஒரு சிறப்பான நிகழ்வாகும். பிருந்தாவனத்தின் அந்த இனிய காலையில் ஆயர்குல பெண்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றனர். அவர்களின் மனதில் ஒரே நினைவு, அந்த கண்ணன். மகிழ்ச்சியுடன் விளையாடும் அந்த சிறு கிருஷ்ணன், வெண்ணெய் திருடி சாப்பிடும் குட்டி சாகசங்கள், அவரின் மயக்கும் சிரிப்பு, அவரை சுற்றி மயங்கும் கோபிகைகள், இந்த எல்லா அழகான தருணங்களையும் இச்சப்தத்தில் உயிர் பெறுகின்றன. இந்த நிகழ்ச்சி ஒரு குழு அரங்கேற்றமாக இருந்தாலும் இதில் 2 குழந்தைகள் தங்களின் தனித்திறமையை தனித்தனியாக வெளிப்படுத்த உள்ளனர். குமாரி கவின்யா கே, திரு கார்த்திகேயன் மற்றும் திருமதி லாவண்யா அவர்களின் மகள். ஏவிஎம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் இவர் கடந்த 3 ஆண்டுகளாக பரதநாட்டியம் பயின்று வருகிறார். பல கோவில்களிலும் முக்கிய மேடைகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். குமாரி கவினயா கே, திருமதி ரம்யா மற்றும் திரு கண்ணன் அவர்களின் மகள். சரஸ்வதி வித்யாலயா பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயிலும் இவர் 3 வயதிலிருந்தே பரதநாட்டியம் கற்று வருகிறார். பல போட்டிகளில் வெற்றி பெற்று கல்வியிலும் சிறந்து விளங்குகிறார். வாருங்கள், நாமும் குழந்தைகளுடன் அந்த அழகிய பிருந்தாவனத்திற்கு செல்வோம்.
கோபியர் செவி சாய்த்திட கோவிந்தன் புகழ் கீர்த்தனாகம் கோபியர் செவி சாய்த்திட முகம் கொள்ளாடி வேகமாய் வர கண்ணனை தியானம் செய்கிறார் கண்ணனை தியானம் செய்கிறார் கோவிந்தன் குழல் கீர்த்தனாகம் கோபியர் செவி சாய்த்திட முகம் கொள்ளாடி மேகமாய் வர கண்ணனை தியானம் செய்கிறார் காமல கண்ணனை தியானம் செய்கிறார் காமல கண்ணனை தியானம் செய்கிறார் கமல கண்ணனை தியானம் செய்கிறார் கமல கண்ணனை தியானம் செய்கிறார் தன்னங்கதம் தரிகிணதம் தத்தியோனம் தகுந்தனி கிடதக தகதியோனம் தகுந்தனி கிடதக தித்தியோனம் தகுந்தனி கிடதக தளங்குதம் தகதியோனம் சதயதே சததா கர்ண மணிவண்ண கர்ண இப்பொழுது இந்நிகழ்ச்சியை இனிதே அழகுபடுத்தி வரும் திறமையான இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடகி திருமதி ஆர்த்தி கோவிந்தராஜன், வயலின் மேலக்காவேரி கே தியாகராஜன், மிருதங்கம் எஸ் சத்யநாராயணன் அவர்கள், நட்வாங்கம் பிரேர்னா என்பி. இந்த அழகான நிகழ்வின் பின்னால் இருக்கும் குருவை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். குரு MP பிரேர்னா அவர்கள் 5 வயதிலேயே பரதநாட்டியம் பயணத்தை தொடங்கி கலைமாமணி திரு J. சூரியநாராயணமூர்த்தி அவர்களின் ஆசிர்வாதத்துடன் தன் கலை பயணத்தை உறுதியாக முன்னெடுத்தவர். இவர் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பட்டம் பெற்றதுடன் கர்நாடக இசையிலும் பயிற்சி பெற்று நட்டுவாங்கத்தில் சிறந்து விளங்குகிறார். திருப்பதி, சிதம்பரம், நாட்டியாஞ்சலி, மாமல்லபுரம், குருவாயூர் போன்ற புகழ்பெற்ற மேடைகளில் தனது கலை நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார். லண்டன், இலங்கை உள்ளிட்ட சர்வதேச அரங்குகளிலும் G20 மாநாட்டிலும் தன் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். குரு குமாரி சிம்ரன் சிவகுமார் அவர்களின் வழிகாட்டுதலில் தன் கலைத்திறனை மேலும் மேம்படுத்தி கொண்டு வரும் இவர் ட்ரினேத்ரா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மூலம் பல மாணவர்களை உருவாக்கி கலையின் மரபை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க குருவாக திகழ்கிறார். ஒழுக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் கலைநயம் ஆகியவற்றை தன் மாணவர்களுக்கு விதைத்து அவர்களின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் இவர் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட நம் குருவை மனமார்ந்த கைத்தட்டலுடன் வரவேற்போம். ராகத்திலும் கண்டச்சாப்பு தாளத்திலும் அமைந்த ஏறுமயில் ஏரி என்ற இந்த நிகழ்ச்சி முருகப்பெருமானின் வீரத்தையும் அழகையும் தெய்வீக மகிமையையும் சித்தரிக்கிறது. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. மயிலின் மேல் வீற்றிருந்து வேல் தாங்கி அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றும் அந்த முருகனின் வீரக்கதை இந்த நடனத்தில் உயிர் பெறுகிறது. அந்த உற்சாகமான ஆற்றலை உணர இந்த அழகான நிகழ்ச்சியை உங்கள் கைத்தட்டலுடன் வரவேற்போம்.
முகமுண்டே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமுண்டே சேசருடன் ஞான மொழி பேசும் முகமுண்டே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமுண்டே குன்றுருவவே வாகின்ற முகமுண்டே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமுண்டே குன்றுருவவே வாகின்ற முகமுண்டே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமுண்டே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுண்டே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமுண்டே குன்றுருவவே வாகின்ற முகமுண்டே மாறுபட சூரரை வதைத்த முகமோடே வள்ளியை மனம் புலர்ந்த முகமோடே மாறுபட சூரரை வதைத்த முகமோடே வள்ளியை மனம் புலர வந்த முகமோடே ஆறு முகமான புருளியருள வேண்டும் ஆதிகருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு முகமான புருளியருள வேண்டும் ஆதிகருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே மாறுபடு சூரரை வதைத்த முகமோடே வள்ளியை மனம் புலர வந்த முகமோடே ஆறு முகமான புருளியருள வேண்டும் ஆதிகருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதிகருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதிகருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே பெருமாளே சாரதே கருணாநிதி என்ற இனிய கீர்த்தனை அமீர் கல்யாணி ராகத்திலும் மிஸ்ர சாப்பு தாளத்திலும் அமைந்த இந்த பாடல் கருணை நிறைந்த தேவி சரஸ்வதியை புகழ்கிறது. அறிவும் கலையும் ஞானமும் அருளும் அந்த அன்னை சரஸ்வதி தன் பக்தர்களின் மனதில் ஒளி பரப்பி அவர்களின் வாழ்வை அழகாக வழிநடத்துகிறாள். 8 குழந்தைகள் ஒன்றிணைந்து அஷ்டலக்ஷ்மிகளை நினைவூட்டும் விதமாக தெய்வீக அருளின் பல வடிவங்களை அழகாக வெளிப்படுத்த உள்ளனர். அந்த அன்னையின் அருளொளி ஒவ்வொரு மனதிலும் பரவட்டும். மகப கப
குமாரலிங்கர் குரவஞ்சி, மீனாட்சி கல்யாணம் போன்ற பல சிறப்பான நடன நாடகங்களை அமைத்து வழங்கியுள்ளார். எம்ஜிஆர் நினைவு விருது, நாட்டிய கலாரத்னா, பரத கலாரத்னா, சுபமிருத்ய ரத்னம் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். நட்டுவாங்கத்தில் வல்லுநராக விளங்கி குமாரி கமலா, ஸ்வர்ணமாலயா, மீனாட்சி சாகர், நிவேதிதா பார்த்தசாரதி போன்ற பல முன்னணி கலைஞர்களுக்கு இசை ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். புகழ்பெற்ற விமர்சகர் சுப்புடு அவர்களாலும் பாராட்டப்பட்டவர். அவரது முழங்கும் குரலும் வலிமையான நட்டுவாங்கமும் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களின் பாணியை நினைவூட்டுகின்றன. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட நம் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களை மனமார்ந்த கைத்தட்டலுடன் வரவேற்கிறேன். இரண்டாவது சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் தன்மதி பாரி பரதநாட்டியத்தில் 18 ஆண்டுகளுக்கும் மேலான பயிற்சி பெற்று கலாக்ஷேத்ரா பாணியில் வல்லுநரான கலைஞர். இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவம் பட்டம் பெற்ற இவர் ஒரு சான்றளிக்கப்பட்ட யோகா பயிற்றுனராகவும் திகழ்கிறார். திருமதி மாயா வினயன் மற்றும் திருமதி ஈஷா பிரசாந்த் அவர்களிடம் பயிற்சி பெற்று பல முக்கிய மேடைகளில் தனது கலை நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார். 2017ஆம் ஆண்டு சென்னை பெத்தாச்சி அரங்கில் அரங்கேற்றம் செய்து பல இடங்களில் சிறப்பு கலை நிகழ்த்தியுள்ளார். இப்போது செல்வி தன்மதி அவர்களை சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். சத்குருபியோ நமः. இந்த இனிய மாலையிலே அஷ்டலக்ஷ்மி என்று கூறலாம். அஷ்டலக்ஷ்மிகள் இன்று வந்து மேடையிலே ஆடியிருக்கின்றார்கள். அஷ்டநாயிகா என்று பரதத்திலே உண்டு. அந்த அளவிலே இந்த குழந்தைகள் மிகவும் நன்றாக ஆடியிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இந்த குருவான இந்த குழந்தையை எனக்கு அறிமுகம் செய்து வைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கல்பாக்கம் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு எனது அவருடைய பொற்பாதங்களில் எனது வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை போலே ஒரு சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு சேவை செய்திருக்கின்றார். அவருடைய ஆசிகளும் இந்த குழந்தைகளுக்கு உண்டு என்று கூறினால் அது மிக இல்லை. அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் என்றும் இளமையாக எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் நல் எண்ணம் கொண்டவர் திரு ஐயா நாகராஜன் அவர்கள். அவருடைய 20வது திருமணத்தை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவருடைய 80வது திருமணத்தை காணுகின்ற வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு அளித்திருக்கிறார். அந்த அளவிலே அவருடைய 80 வயதிலும் தனது அனுபவத்தினாலும் அக்கறையினாலும் அத்தனை தூரம் வந்திருந்து இந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். அந்த குழந்தை குருவை எங்களுக்கெல்லாம் அவள் குழந்தைன்னு தான் சொல்லணும். அவள் என்ன தான் குருவாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா குழந்தை தான், எங்களுக்கும் குழந்தை தான். ஆனால் அவளை குழந்தைன்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாது. அருமையான திறமையான ஒரு நடன ஆசிரியை எனது அருமை நண்பர் சூரிய நாராயண மூர்த்தியின் மாணவி. மூர்த்தியை எனக்கு பல வருடங்களாக தெரியும். அவர் மோதிர கையால் குட்டுப்பட்டு கலாக்ஷேத்ராவை நிர்வகித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மறைந்த கலாக்ஷேத்ராவின் நிறுவனர் திருமதி ருக்மணி தேவி அருண்டேலிடமே பயின்று பல நடன நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சிகள் நிறைய நான் தலைமை தாங்கவும் போயிருக்கேன் அவர்களுடைய மாணவிகளுக்கு. அதே போல அவருடைய மாணவிகளுக்கு நட்டுவாங்கம் செய்யும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. மீனாட்சி சாகர், காவேரி ரமேஷ் போன்றவர்கள் எல்லோரும் அவருடைய மாணவிகள். அதே போல நிறைய நாட்டிய நாடகங்கள் அவர் ஆடியிருக்கிறார். திரு நாகசாமி என்று இருந்தார். அவருடைய முயற்சியிலே திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர் போன்ற பல நாட்டிய நாடகங்களிலே அவர் மெயின் ரோல் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி மோதிர கையால் குட்டுப்பட்ட மாணவி இந்த குழந்தைகளுடைய குரு. என்ன அந்த கலாக்ஷேத்ரா பாணி தான் அழகாக நல்ல கோரியோகிராஃபி. அதே இந்த புஷ்பாஞ்சலி, அந்த ஜதீஸ்வரம், இதெல்லாமே சப்தம், இதெல்லாம் அவங்களுடைய ட்ரேட்மார்க். எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அழகாக
ஆணி அடித்தா போல் இருக்கும் டக்குன்னு. அவ்வளோ அழகாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க இந்த 8 நான் சொல்கிறேன், இப்போ வந்து எல்லா குழந்தைகளையும் சேர்த்து ஆட வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். பெற்றோர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த பேரண்ட்ஸ் இல்லைன்னா இந்த குழந்தைகளால் ஆட முடியாது, கோஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு டீச்சரை கோஆப்ரேட் பண்ணின்னு போகிறதுக்கு பேரண்ட்ஸோடைய ஒத்துழைப்பும் குழந்தைகளோட ஒத்துழைப்பாக இருக்கணும். இந்த குழந்தைகளை வச்சு எப்படி ஆட வச்சாலோ தெரியல. நிறைய பண்ணுறா, அத்தனை பேர் அனிதா குஹா பண்ணுறா, ஷீலா உன்னிகிருஷ்ணன்லாம் பண்ணுறா. எத்தனை பேர் எப்படியோ இந்த குழந்தைகளை மேனேஜ் பண்ணி பண்ண வைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணு நான் டியூஷனுக்கு போகணுங்கோ, ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகணுங்கோ, ஒரு பொண்ணு மியூசிக் கிளாஸ்க்கு போகணுங்கோ, ஒரு கிளாஸ் யோகாவுக்கு போகணுங்கோ, எல்லாம் ஒவ்வொன்றும் போகும். எத்தனை அங்கேயும் போயிட்டு எங்கள்கிட்டையும் வரணும். அது எப்போ எங்களுக்கு டைம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து வாத்தியாருக்காக வந்து குழந்தைகள் காத்துட்டுருப்பா, இந்த குழந்தைகளுக்காக வாத்தியார் காத்துட்டுருக்க வேண்டியிருப்பா. கலிக்காலம் அந்த மாதிரி ஆயிடுத்து. எப்போ வருவாரோ நாங்கள் குழந்தைகளை தேடிட்டு உட்காந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஆயிடுத்து. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மூர்த்திலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். கரெக்டாக டயத்துக்கு அவருக்கு கிளாஸுக்கு வரணும். அதே மாதிரி ஆடும்போது ஃபேன் போடக்கூடாது. ஃபேன் போட்டாக்கா வேர்த்து கொட்டணும், ஃபேன் போடவே கூடாதுன்னு சொல்லுவார் அவர். அவரும் கூட ஃபேன் போட்டுக்க மாட்டார், எழுந்திருந்து ஆடியெல்லாம் காமிப்பார். அந்த மாதிரி ஒரு குரு பரம்பரையில் வந்த இந்த குழந்தை. நிஜமாகவே இந்த குழந்தையெல்லாம் இன்றைக்கி வந்து சலங்க பூஜைன்னு சொல்லக்கூடாது, ஒரு வர்ணமும் தில்லானாவும் இருந்தால் இதை அரங்கேற்றம்னு சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா ஆடினா. ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏறுமயிலேறி, சப்தம், ஜத்தீஸ்வரம், புஷ்பாஞ்சலி, அவளுடைய ட்ரேட்மார்க் புஷ்பாஞ்சலி ரொம்ப நல்லா இருந்தது. கோரியோகிராஃபி அப்படியே மூர்த்தி எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி இருந்தது. என் கண்ணு முன்னாடி மூர்த்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டா குழந்தை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் எல்லோரும் இங்கிலீஷில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாள். இன்றைக்கி தமிழில் அனௌன்ஸ் பண்ண அந்த குழந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னு சொல்கிறோம். அனௌன்ஸ் பண்ணுறது இங்கிலீஷில் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் தமிழுக்கும் அமுதென்று பேர்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உன்னோட பேர்மா மோனிஷா. அழகான குரல், அருமையான தொகுப்பு. இந்த குழந்தை அதாவது அந்த ராகங்கள், தாளங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த குழந்தைகளை அழகாக அறிமுகப்படுத்தியிருக்கா பாருங்க. அந்த 8 குழந்தைகளையும் அழகாக 8 விதமாக அறிமுகப்படுத்தி அந்த உங்களுக்கு முன்னாடி அறிமுகம் செய்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஆர்த்தி கோவிந்தராஜன் மிகவும் அருமையான பாட்டு, சுனாதமான வாய்ஸ், ரொம்ப நல்லா பாடினாங்க. என்னுடைய அருமை நண்பர் திரு ஸ்ரீ ரங்காச்சாரி அவர்களுடைய மாணவி இந்த சகோதரி. இப்போ டான்ஸுக்கு பாடுறதுக்கு அவ்வளோவா யாரும் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா பாடின்னு வராங்க. காவேரி ரமேஷ்க்கு கூட அவங்க பாடினாங்க. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் சீஃப் கெஸ்ட்டாக. ஆர்த்தி கோவிந்தராஜனுடைய அருமையான ஒரு பாட்டு. அதே போல் மிருதங்கம் சத்யநாராயணன், எனது மாணவி சரஸ்வதி மண்டலூரில் இருக்காங்க, அவங்களுக்கு வாசிருக்காரு. நிறைய நிகழ்ச்சிக்கெல்லாம் வாசிருக்காரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஆர்த்தி ப்ளீஸ் கம். ரொம்ப நல்லா இருந்ததுமா அவனுடைய பாட்டு. சர்க்கரை பந்தலில் தேன் மாதிரி பொழிஞ்சது போல் இருந்தது. ஒவ்வொரு பாட்டு வருமே, அந்த சப்தம் ஆகட்டும், அந்த வசந்தா ஜெதீஸ்வரம் ஆகட்டும், அதே போல் மத்தியமாவதி ஏறுமயில் ஏரி ஆகட்டும், புஷ்பாஞ்சலி ஆகட்டும், எவ்ரி திங் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா முன்ன மாதிரிலாம் பாடத்துக்கு சத்தியமாக யாரும் கிடைக்க மாட்டா. அவ்வளோ நல்லா பாடடாக்கணுமா நீ. ஆல் தி வெரி பெஸ்ட். அதே போல் திரு சத்யநாராயணன் அவர்களுடைய மிருதங்கம் கண கணவென குழந்தைகளுடைய பாதத்திற்கு ஏற்றாற் போலே பரதமும் பாதமும் மிருதங்கமும் ஒன்று சேர்ந்து அருமையாக அமைந்திருந்தது. அதே போலே எனது அருமை சகோதரர் திரு மேலக்காவேரி தியாகராஜன் அவர்கள், எனது மாப்பிள்ளை பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அவர்கள், எனது மாணவி மாலினி பாலாஜி அவர்களுடைய பிரதரின்லா, அவருக்கும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். நட்டுமாங்கம் ரொம்பவும் அருமையாக இருந்தது. சிகரம் ஏன்னா சாதாரணமாக வந்து எல்லாரும் ஆடிடலாம், நட்டுவாங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே போல் கொஞ்சம் கூட நன்னாவே பாடியிருக்கா ஆர்த்தியோட சேர்ந்து. ஆர்த்தி என்கரேஜ் பண்ணியிருக்கா. ஐ திங்க் ஷி இஸ் அ டிசைபிள் ஆஃப் யாஸ். யா, ஷி டோல் மீ. அண்ட் ஆல்சோ யோகா டீச்சர் ஆல்சோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான், யோகாவோட ஸ்டூடெண்ட் தான் இவங்களும். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன் தான். ஒப்பனை ரொம்ப அருமையாக இருந்தது. எஸ்கே மேக்கப், அதேமாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் திரு மணிகண்டன், காஸ்டியூம் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள், வீடியோகிராஃபி ஸ்பார்க் வீடியோ ஃபோட்டோகிராஃபி, அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஸ்ரீ சாந்த கிருஷ்ணா ட்ரஸ்ட். டைரக்ட் அண்ட் ஆர்கனைசர் மந்தாபி பிரவீன் தாய்.
பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் என்பது போலே இந்த குழந்தையை அருமையாக மேடையிலே அறிமுகம் செய்து ஈன்ற பொழுது தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய் என்ற பெருமையை குழந்தை அவர்கள் அம்மாவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குருவின் பெயரையும் காப்பாற்றி இருக்கிறார். அதே போலே தாயின் பெயரையும் காப்பாற்றி இருக்கிறார். அதே போலே ஐயா நாகராஜன் அவர்களையும் அழைத்து மறக்காமல் அவர் பாதங்களிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இன்று இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி வைத்திருக்கிறார் குழந்தை. இவர் மென்மேலும் பல சலங்கை பூஜை, அரங்கேற்றம் மற்றும் சபா நிகழ்ச்சிகளிலும் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ, நமஸ்காரம், குட் ஈவினிங் டு ஆல் ஹியர். நான் இங்கிலீஷில் தான் பேச போகிறேன், கொஞ்சம் தமிழ் அங்கங்கே மிக்ஸ் பண்ணிடுறேன். I'm very, very happy and I'm so glad that Prerna invited me today to witness such young talents on stage. It was mind-blowing, literally. I was inspired by them. நான் என்ஜாய் பண்ணதை விட அவங்க ஆடும்போது ஒரு தாளமோ ஒரு ஸ்டெப்பு போடும்போதும் பா எப்படி ஆடுறாங்க அப்படி இருந்தது. ரொம்ப குட்டியாக வந்து சின்னதாக அப்படியே ஓடிட்டே இருந்தாங்க ஸ்டேஜில். இட் வாஸ் ஸோ நைஸ். I had a wonderful time. I think there are two more items. Yeah, we'll be eager to watch that also. First of all, I would like to say a few words about Prerna. I have known her for about 1 year now. I have never known her to be very idle. நான் எப்போ கேட்டாலும் இங்கே போகணும், அங்கே போகணும், ஆஃபீஸும் போனால், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணா. She had her classes. அவளும் கற்றுப்பா. She was very sincere in everything that she does. அப்படி தான் நான் அவளை பற்றி எப்போவுமே கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அவகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவளோட குழந்தைங்களை வந்து அவள் ஸ்டூடெண்ட்ஸ்னு அவள் சொல்லி நான் கேட்டதே இல்லை. என் கிட்ஸ் இது பண்ண போகிறாங்க, என் கிட்ஸை நான் கூட்டிகிட்டு வரேன், என் கிட்ஸை நான் அது பண்ணுறேன். இட் வாஸ் ஆல்வேஸ் ஹர் கிட்ஸ் அண்ட் ஐ பிலீவ் ஷீ ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு தேட். தே டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இந்த கலையை. இது ரொம்ப it helps the students in so many ways. It gives them confidence, patience. It helps them physically in so many ways. Just don't stop it. படிப்போட இதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியும். ஐ ஹோப் யூ டூ தட். அவங்களுக்கு என்ன ஆசையோ அதை பண்ண விடுங்க. ரொம்ப பெரிய ஹைட்ஸ் வருவாங்க கண்டிப்பாக. பிகாஸ் they have got a great guru with them. I hope you have a great time. Next 2 items. Yes, thank you so much. இப்போது திருமதி லக்ஷ்மி பிரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கல என்ன கூப்பிடுவாங்கன்னு. ஏன்னா என் குழந்தைய நானே பாராட்டிக்கிறது அழகில்லை இல்லையா? அதனால் ஆனாலும் பாராட்டணும்னு அவங்க என்னுடைய நாத்தனார், அவளின் தாய், என் மகளின் தாய் அழைத்தாங்க. ஏதாவது 4 வார்த்தை கேட்கணும், என்னை பேச வைக்கணும்னு அவங்களுக்கு பிடிவாதம். ஏன்னா அவளை குழந்தையிலேருந்து டான்ஸ் படிக்க வைக்கணும், ஏதோ ஒரு உயரத்துக்கு வருவான்னு மனசில் பட்டுச்சு. அது எந்த உயரம்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த உயரம் இப்போ தெரிஞ்சிச்சு. அந்த தெளிவு பெறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தா மாண்டவி. அது இந்த நேரத்தில் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவள் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்து நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போவுமே என்ன சொல்ல, கடிகார சக்கரம் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி சுழன்று கொண்டே இருப்பாள். அந்த மாதிரி ஒரு குழந்தைய வாழ்த்துறதுக்கு கூப்பிட்டதுக்கு இந்த மேடையில் இருக்கும் வந்திருக்கும் விருந்தினர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதலில் இந்த நிகழ்ச்சி எதற்காக என்பதை விட, இந்த நிகழ்ச்சி தமிழகத்துக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தேவை என்பது முதலில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நடனம் என்பது வந்து ஒரு மனிதனின் ஆரோக்கியம். அந்த நடனம் படிக்கிறதுனால படிப்பு கிடப்போறதில்லை. படிப்பு வரணுன்னாவே நடனம் கற்றுக்கணும். நடனம் மாத்திரம் இல்லை, யோகா, நிறைய கலைகள் இருக்குது. அத்தனை கலைகளும் ஈசனால் ஒரே இடத்தில் கொண்டு சேர்த்தது தான் நடனம். இந்த நடனம் வந்து பயில கால், பாதம், விரல், அதான் இப்போ நீங்கள் எல்லாம் சுகரில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பார்த்துருப்போம். அந்த நடனம் பயின்றவங்களுக்கு சுகர் வேகமாக வராது. ஏன்னா அந்த நரம்புகள் எப்போவுமே ஆக்டிவாகவே இருக்கும்.
ரெண்டாவது, கண் பார்வை பிரச்சனை வராது. நரம்புகள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது நானும் நடனம் பயின்றவள். சில காரணங்களுக்காக நிறுத்திட்டேன். நானும் நிறைய ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 1000 ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அந்த காலங்கள். இப்போ வரைக்கும் என்னோட ஆரோக்கியம் அந்த காலத்தில் நான் நடனம் பயின்றது தான் எப்பவும் நினச்சிட்டே இருப்பேன். ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது, நீங்கள் யோகா தனியாக கற்றுக்கிறது, அப்புறம் வேறு விஷயங்கள் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துக்கும் போகிறது, இதெல்லாத்த விட ஒரு நடனம் பயில்வதால் படிப்பு, ஆரோக்கியம், அதாவது ஹார்ட்டு, பிரெயின், எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல கரெக்டாக ஃபங்க்ஷனில் வச்சுக்கிறது இந்த நடனம். இதை முடிஞ்ச வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாரும் கற்றுக்கணும்னு எந்த மேடையிலையாக இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய நடனம் பயின்ற குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்த பற்றுறதோடு செய்வாங்க. என்னென்னா, இப்போ பிரயர்ன நாங்கள் பாருன்னு கூப்பிடுவோம் வீட்டில் குழந்தைய. அவளை பாட்டுனாலும் உடனே போய் பாடிட்டு வந்துடுவா. ஸ்போர்ட்ஸ்னாலும் பண்ணு, ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண சொன்னால் அதுலேயும் ஃபஸ்ட்டு எதில் பார்த்தாலும் முதல்ல இருக்கா. அதுக்கான காரணம் அவளோட அதாவது உணர்வுகளும் அந்த மூளையின் செயல்பாடுகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு காரணம் நடனம். அந்த நடனத்தினால அவள் பண்ண வேண்டிய யோகா அவகிட்ட வந்துடுது. காலையில் நீங்கள் எல்லாருமே வாக்கிங் போகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எதோ பண்ணுறோம் நம்மளோட ஹெல்த்துக்காக. இந்த விஷயங்கள்லாம் அதில் அடங்கிடுது. அதை தாண்டி நம்ம இந்த நட்டுவாங்கம் அவள் பண்ணுறா பார்த்துருப்பீங்க. அந்த நட்டுவாங்கம் அந்த தாளம் ஒரு நிமிஷம் கூட பிழறாமல் இருக்கணும். அது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு ஒரு தனி நடனம் பயின்றால் கூட நட்டுவாங்கத்துக்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமையை கையில் எடுத்துட்டோன்னாவே பிரெயின் ஃபங்கஸே ஆகாது. அது ரொம்ப அபூர்வமான விஷயம். அது நடன ஆசிரியர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற குருக்கள் எல்லாம் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நடனம். அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், மெடிசன் அவங்க ரொம்ப எடுத்துக்கிற வேலையே இருந்திருக்காது. எனக்கும் மெடிசன் கிடையாது, அதனால் சொல்கிறேன். மெடிசன் எடுக்கிற வேலையே வரவே வராது லைஃப்பில். அதனால் நம்ம வீட்டு குழந்தைங்க, இப்போ நம்ம பாதி வயசு தாண்டிட்டோம், பெரிய வயசுக்கு வந்துட்டோம். இனிமே வரும் ஜெனரேஷன் எல்லாருமே நடனம் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். நடனத்தால் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் படிக்கும்போது ஒரே ஒரு வாட்டி படிக்க வேண்டியது 10 வாட்டி படிப்பாங்க. சில குழந்தைங்க உட்காந்து காலையிலேருந்து மாலை வரையும் படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பேசேஜ் அந்த பேரை அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியாது. ஆனால் நடனம் பயின்ற பசங்க ஒரு வாட்டி கிளாஸில் மிஸ் சொல்லும்போதே புரிஞ்சுப்பாங்க. அப்சர்விங் அது வந்துடும். அது ஏன்னா அந்த மூளை எப்போவுமே அழகாகவும் அதாவது நல்ல தன்மையாகவும் அதாவது காது இருக்கு இல்லையா, அந்த மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கும். கண் எதையாவது செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும். கை எதையாவது அசைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அத்தனை உணர்வுகளும் ஒரே இடத்துல சேர்ந்து ஈசன் தந்த நடனம் நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுது. இந்த நேரத்தில் அதை சொல்கிறதுக்காக தான் மாண்டவி பேச சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லா குழந்தைகளும் சிலங்கை பூஜையோடு நிறுத்தாமல் அரங்கேற்றங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் வரணும். நடனம் இவர்கள் இத்தனை குழந்தைகளும் வருங்காலத்தில் நடன ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். பயின்றது நம்மளோட போகக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அது இப்போ எல்லாருக்குமே தெரியும், குறைஞ்சிட்டே வருது. நம்மெல்லாம் டான்ஸை ஃபோனில் பார்க்குற நிலைமைக்கு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கச்சேரிகள் நடக்கிறதில்ல, எல்லாமே ஃபோனில் பார்க்குறோம். ஃபோன் தேவை தான், ஆனால் கை கால் அசையாமல் இருந்தால் அப்படியே பேஷண்ட்டாக படுக்க வேண்டி வரும். அதனால் அசைக்கணும், உடம்பை அசைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நடனம். அந்த நடனத்தை குழந்தைகளுக்கு தவறாமல் கற்றுக் கொடுக்கணும். எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் இந்த ப்ரோக்ராமோடு விடாமல் இன்னும் அவங்கள மேலே படிக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க பாரதம், வெல்க அகண்ட பாரதம். இப்போது நிஷா திவாகர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம்
இந்த சலங்கை பூஜைக்கு எப்போவுமே ரொம்ப கனெக்ஷன் இல்லாத தான் வருவாங்க. டாக்டர்ஸ் வருவாங்க, ஹெச்எம்ஸ் வருவாங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த வாட்டி அந்த பரதநாட்டியம் சம்பந்தமாக ஆளுங்க வந்திருக்காங்க. வெரி ஹாப்பி ஃபார் தேட். ஏன்னா பரதநாட்டியம்ன்றது பாவம், ராகம், தாளம் அண்ட் நாட்டியம், இது நாலும் சேர்ந்தாதான் அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக வரும். அது எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு வர வச்சுருக்கான் எம்பி பிரேர்னா. பிரேர்னா வந்து என்னோடய பிரதரோட பொண்ணு தான். நான் அவங்க அத்தை. ஆனால் எனக்கு சின்னதுலேருந்தே அவளை தெரியும். எப்படின்னா ஒரு விஷயம் எடுத்தால் அதை ஃபுல்லாக அதுலேயே இன்வால்வ் ஆகிடுவாள். சப்போஸ் என்சிசியில் இருக்கும்போது அதில் பெஸ்ட் கேடட் அவள். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் அவள் சாம்பியன். அதனால் எது எடுத்தாலும் என்சிசியில் இருக்கும்போது வீட்டு ஃபுல்லாக மார்ச்சிங் தான் பண்ணுவாள். மார்ச் பண்ணிகிட்டே இருப்பாள். அவங்க எங்கள் அம்மா வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுவோம், அவள் போய் நின்று சல்யூட் பண்ணுவாள். அந்த மாதிரி எல்லாமே ஒரு விஷயம் எடுத்தால் அது அப்படியே இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவாள். அதே மாதிரி இப்போ சப்போஸ் இப்போ அவளுக்கு வந்து என்சிசியில் பெஸ்ட் கேடட், ஆனால் அவளுக்கு ஏஜ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு அவளை இங்கே கூட்டிகிட்டு போகல, ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு டெல்லிக்கு. ஆனால் அப்போது அவள் ஷிடின் லூஸ் ஹார்ட். ஏன்னா அவள் ரொம்ப எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு, ஷூட்டிங்கில் அதில் எல்லாத்துலேயுமே அவள் ஃபஸ்ட்டு. ஆனால் ஏஜ் காமிச்சிட்டு அவளை கூட்டிகிட்டு போகல. பட் அப்போ அவள் என்ன சொன்னா, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் காலேஜ் போயிட்டு பார்த்துக்கிறேன். ஸோ ஷி ஹேஸ் ஒரு ஹோப், எல்லாத்துக்குமே ஒரு ஹோப். எப்போவுமே ஷி டஸ் நாட் லூஸ் ஹார்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். சரி பார்த்துக்கலாம், அது சரியாயிடும் அப்படின்னு இருக்குப்பா. அதனால ஐ விஷ் ஹர் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு அவள் வந்து குருவாக இருந்து நல்லா மேலே கொண்டு வரணும். இது பரதநாட்டியம்லாம் நம்மளோட கல்ச்சர், அது நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி இது வந்து நம்ம வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். லைக் ஒரு சின்ன கதை சுவாமி விவேகானந்தால் சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தா வந்து சிகாகோ போகும்போது அவர் வந்து தெரியல, அவரோட ட்ரெஸ்ஸு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு. அவர் வந்து ஷிப்பில் போகும்போது 1 month போகும்போது எல்லோரும் அவரை பற்றி தெரியாது, சுவாமிஜி தெரியாது, எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 லேடிஸ், இங்கிலீஷ் லேடிஸ் வந்து அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது சொல்லிவிட்டு அவர் முன்னாடியே பார், அவர் ட்ரெஸ்ஸை பார், அதை பார், they were மேக்கிங் ஃபன் ஆஃப் him. ஆனால் சுவாமிஜி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் 1 month இருப்பாங்கள்ல ஷிப்பில். வேற ஒரு வாட்டி பார்க்கும்போது சுவாமிஜி ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கார் வேறு ஆளுங்கிட்ட. ஸோ அப்போது வந்து அந்த லேடிஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் இவ்வளோ பேசினோமே அவர் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சுவாமிஜி கிட்ட போய் சாரி கேட்டாங்க, சாரி நாங்கள் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டோன்னு. ஆனால் அந்த சுவாமிஜி என்ன சொன்னார்னா, இட் இஸ் நாட் யோர் மிஸ்டேக் லேடிஸ், பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ கண்ட்ரி, நோ யூ கம் ஃப்ரம் அ கண்ட்ரி வேர் டெய்லர் மேக்ஸ் அ மேன். கோட் சூட் போட்டால் அவன் வந்து பெரிய ஆள். பட் ஐ கம் ஃப்ரம் அ கண்ட்ரி வேர் கேரக்டர் மேக்ஸ் அ மேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ லெட் அஸ் டேக் திஸ் கல்ச்சர் வேர்ல்ட் வைட். ஓகே, தேங்க்யூ. இப்போது திரு மற்றும் திருமதி நீலமேகம் அவர்கள் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க உள்ளார்கள். திருமதி லாவண்யா அவர்கள் இன்றைய நிகழ்வின் பாடகியும் பிரேர்னாவின் குருவான திருமதி ஆர்த்தி கோவிந்தராஜன் அவர்களை கௌரவித்துள்ளார்கள்.
வழங்கும் ஒரு உற்சாகமான விளைச்சல் நடனம் ஹார்வெஸ்ட் டான்ஸ் காண இருக்கிறோம். நம் வாழ்வின் அடித்தளமாக விளங்கும் விவசாயமும் உழைக்கும் விவசாயிகளின் முக்கியத்துவமும் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மண், மழை, பயிர் இவை அனைத்துடனும் மனிதன் கொண்டுள்ள அந்த அழகான உறவை இந்த நடனம் உயிர்ப்பிக்கிறது. குழந்தைகள் பொறுப்புணர்வுடன் வளர்ந்து நம் பாரம்பரியத்தின் மதிப்பை உணர வேண்டும் என்ற ஒரு அழகான எண்ணத்துடன் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உற்சாகமான விளைச்சல் நடனத்திற்கு பின் நிகழ்ச்சி மங்களுடன் நிறைவடையும். நிறம் கொடாமல் உரலில் குத்தி நல்ல ரிசி
விளக்கு வைப்பார். தன்னனனனே தன்னனே தன்னனனனே 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 Good evening, everyone. On behalf of Trinetra Academy, it's my privilege and honor to propose the vote of thanks for this beautiful Salangai Puja celebration. First, our sincere thanks to Dakshinamurthy Auditorium for providing us this wonderful venue for conducting this auspicious event. I extend my heartfelt gratitude to our esteemed chief guests, Natyacharya M. Swaminathan and Dr. Tanmadi Pari, for gracing this occasion with your presence and blessing our children. உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி சார். A special thanks to our wonderful audience for your encouragement and support. My deepest gratitude goes to our beloved Guru, MP Prerana. Teaching children of this age group is not easy, but with endless patience, dedication and love, you mentor them despite your busy schedule. The children share a beautiful bond with you, and under your guidance, they are blessed to learn and grow in this beautiful journey. Romma nandri Guru for inspiring every student to perform with confidence and grace. I also extend my sincere thanks to Mrs. Mandabi Praveen and Mr. Praveen, Guru's parents. Ma'am, you never fail to take loving care of our children, and as parents, we feel so safe entrusting our kids during practices. Thank you for your constant support and affection. My heartfelt thanks to vocalist Guru Aarti Govindarajan, enga Guruvoda Guru. Thank you, ma'am, for honoring us with your beautiful vocals. Our children are truly blessed to perform under your music. Warm thanks to our wonderful orchestra members. Violin, Melakavari K. Tyagarajan, Mridangam, S. Satyanarayanan, Nettuvangam, Guru MP Prerana. I would also like to extend our sincere gratitude to Santa Krishnan Trust for providing certificates to our children. Your support and encourage means a lot
to these young performers. இந்த நாளை ரொம்ப மெமரபிளாக மாற்றினதுக்கு நன்றி. Special thanks to Lakshmi Paramesh and team for the puja arrangements. To makeup artist Kanchana, costume designer Venkatesh, the catering team, stage decoration by Manikandan and team, and street printers for the support. A big thank you to Monisha, a senior student, ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணதுக்கு நன்றி. And to Spark View Photography and all those working behind the lights and stage management. My sincere appreciation to all the parents who have been incredible in bringing the children for practices and rehearsals whenever and wherever needed. உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. Very special thanks to all the senior students of Trinetra Academy who volunteer tirelessly from beginning to end and lovingly guide their juniors. Thank you Nagarajan sir for being with us. And finally, thank you every single person present here for making this event a grand success. Thanks again everyone.